ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கல்யாணம் ஆகாதவங்க இங்கே உங்கள் பேர் இப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எப்படி இருப்பாங்க, அப்பியரன்ஸ் எப்படி இருக்கலாம், அவங்க கேரக்டர் எப்படி இருக்கலாம், அவங்களுடைய வேலை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ கொடுக்குற வீடியோவாக இதை நான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக நான் உள்ளே போக மாட்டேன். அப்படி உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனல் ரீடிங் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ நான் வைக்க போகிறேன் அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு 3 பைல்ஸ் இருக்கும். இன்றைக்கி பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்கெட்ச் பென் வச்சுருக்கேன். பைல் 1 ப்ளூ கலர், பைல் 2 எல்லோ கலர், பைல் 3 பிங்க் கலர். உங்களுக்கு எதை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பைல் 1 ப்ளூ கலர் சூஸ் பண்ணவங்களுக்கான ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், உங்கள் வாழ்க்கை துணை என்னெல்லாம் பார்க்க போகிறோம். அவங்க நீங்கள் உங்கள் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்க போகுது, அவங்க கேரக்டர் எப்படி நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் ஆல்சோ அவங்க கெரியர் என்ன ரிலேட்டடாக இருக்கலாம்ன்ற ஒரு அசம்ஷன். ஓகேவா? நிறைய பேருக்கு இது ரெசிடேட் ஆகாமலேயும் இருக்கும். ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா இவங்களை அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஃப்யூச்சர் ஸ்பவுஸ். எனக்கு கேட்டகரி சொல்கிறேன், நான் வேர்ல்டு கார்டு விழுந்திருக்கு. அப்போ எனக்கு இதில் என்ன தோணுன்னா, எல்லா விதமான அவதாரமாகவும் இருப்பாங்க, எல்லா விதமான கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்துடுச்சு. சரி, ஓகே. ஃபைல் 1 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல், பார்ப்போமா? ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு இந்த கார்டு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ், அவங்க பாடி ட்ரீட்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவங்க நம்ம பார்த்தோன்னு ஒருத்தருக்கு கண்ணு நல்லாயிருக்கும், ஒரு டக்குன்னு அவங்க ஹேர் தான் நமக்கு ஹைலைட்டில் தெரியும். அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் நமக்கு கிடைக்கிறவங்க. ஃபைல் 1 அவங்க ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் ஃபீச்சர்ஸ், ப்ராமினென்ட் ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் இருக்கும். ஃபைல் 1 அவங்கள பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு எதை நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஃபீச்சர்ஸ். அப்புறம் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் எப்படிப்பட்ட பர்சனாக இருப்பாங்க. கேரக்டர் ஃபைல் 1 ஃபியூச்சர் ஸ்பவுஸோட கேரக்டர் எப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபைல் 1க்கு ஆல்ரெடி அவங்க ஃபியூச்சர் ஸ்பவுஸை தெரியுமா பார்த்தீங்களா? ஒரு ஹிண்ட்டு வந்துடுச்சு, தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆர் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல தெரிஞ்ச பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் ப்ராமினெண்ட்டாக வருது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன கெரியர், அவங்க என்ன ஒர்க்கில் இருக்கலாம், எனக்கு வர ஐடியாவை தான் நான் சொல்ல போகிறேன். இது எல்லாருக்கும் இந்த கெரியர் அமையுன்றது கிடையாது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ நான் ஒரு ஹிண்ட்டு தான் கொடுக்க போகிறேன்.
சரி, ஓகே. இப்போ அவங்களோட ஃபீச்சர்ஸ் ஃபைல் 1 சூஸ் பண்ணாங்க. உடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? சேரியட், பேஜ் ஆஃப் கப்ஸ், மூன். உங்களுக்கு மூன் நம்ம எப்போவுமே என்ன அட்மையர் பண்ணுவோம்? இருட்டிலே ஒரு வெளிச்சமாக உங்களுக்கு அவங்க தெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கள அப்படி பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னப்பா நல்லா இருக்காங்க. ஒரு இன்னசென்ஸான ஒரு ஃபேஸ் கட் இருக்கும். ரொம்ப சைல்டிஷாக அவங்க வந்து துருத்துறன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க அவங்க பார்க்குறப்ப. கேரக்டர் நம்ம இன்னும் வரல, பட் அவங்க ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் குழந்த மாதிரியே இருக்காங்க, ஒரு குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க, க்யூட்டாக இருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம், மூன் க்யூட். சந்திரனில் க்ரியேட்டிவாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. டியூவாலிட்டி, இங்கே பார்த்தீங்களா டியூவாலிட்டி இருக்குது. இங்கேயும் 2 குதிரை டியூவாலிட்டி. அவர் ரொம்ப ட்ராவலிங் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. 2ம் கலந்த கலவை அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு தோணும் அவங்க தோற்றம் பார்க்கும்போது. கன்ஃபியூசிங்காக உங்களுக்கு தோணும். அட் த சேம் டைம் அவங்க சின்ன பசங்க மாதிரி இன்னசென்ட்டாக இருக்காங்க. மேபி அவங்க ஏஜில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும் ஸ்டார்ட் நீங்கள் பார்க்குறப்போ. ஆர் அவங்க ஃபேஸுக்கும் அவங்க ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு இது உங்களுக்கு தெரிய போகுது. நானும் பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, ஆனால் ரொம்ப உங்களுக்கு வயசு இருக்கா இவ்வளோவா, அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வரும். அவங்க கேரக்டர் ஃபைல் 1 டியூவாலிட்டி, அகெயின் டியூவாலிட்டி பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப். 2 2 2 இங்கேயும் 2 ஓனாக இருக்குது, இங்கே 2 குதிரை இருக்குது. இங்கே வேறு எனக்கு ஹைலைட்டடாக 2 கால். இல்லை ஃபீச்சர்ஸில் மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இன்னசென்ஸும் நோட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்க இது யாருக்கா வேணால் இருக்கலாம். ஷூ நீங்கள் டக்குன்னு நோட் பண்ணிடுங்க. அவங்க ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு ஷூ போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு கண் அப்படியே வந்து பறிக்கும். நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் இல்லை, ஆனால் மேபி இது ஒரு சில பேருக்கு இருக்கலாம். கேரக்டர் ரொம்ப நிறைய விஷன், நிறைய கோல்ஸோடு இருக்கிற ஒரு பர்சன். அவங்க லைஃப்பில் நான் இப்படின்னா நான் இப்படி நான் இதெல்லாம் பண்ணுவேன் என் லைஃப்பில். நான் சொல்ல மட்டும் செய்ய மாட்டேன், நான் அது பண்ணுவேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி சூப்பராக ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி அதை வந்து வெல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க கேரக்டரை. அந்த மாதிரி இது வந்து பேலன்ஸ். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ரோப்பில் இவ்வளோத்தையும் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க லைஃப்பில் கெரியரும் சரி ஃபேமிலியும் சரி ஒத்தையால் அவங்களே பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு தெரியல, உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். இது வந்து தெரியுமா இல்லை பார்த்துருந்தோம், மேபி தூரமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இவங்க இருக்காங்கன்ற மாதிரி வந்துடுச்சு. இது வந்து உங்கள் கெரியர். இதெல்லாம் நான் எப்படி கெரியர் சொல்லுவேன், ரொம்ப ஒரு ஃபைட்டராக இருப்பாங்க. லைக் ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், எப்போவுமே ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்க ஜாப். ஆர்எல்ஸ் போலீஸ் ஒரு ஃபைட் எனர்ஜி ஒன்று வரும். ஃபைட் ரிலேட்டட் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. அதை செக்யூர் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தெரியுது. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் ஆர்எல்ஸ் இந்த மாதிரி போலீஸ், பொலிட்டீஷியன்ஸ், லாயர், யாரையாவது டிஃபீட் பண்ணி ஜெயிக்கிறது அதுவும் இருக்குது.
கண்ணை கட்டிட்டு எந்த பக்கம் நீதி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ லா வருது, லா ஃபார்மில் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பர்சன் பைல் 1 உங்கள் ஃபியூச்சர் ஸ்போஸ் அப்படி இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆர் நீங்கள் அந்த பர்சனை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஆர் எங்கே எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து கேட்க போகிறேன். எங்கே எப்படி மீட் பண்ணலாம்னா, ஐ மீன் இதுக்கப்புறம் இனிமேல் பழக்கம் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் பர்சன் மாநிலமாக இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு அது வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் இங்கே வரணும். பட் இருந்தாலும் இது வந்து நான் சுச்சுவேஷன் தானே எடுக்கிறேன். இங்கே எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் போர் அடித்து போய் உக்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பழைய இந்த தாட்ஸ் எல்லாம் வரும். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரிஸ் ஆர் உங்கள் பெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கில் எங்கேயோ வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோட இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த கவலையில் நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு அப்படியே நல்ல விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. எனக்கு டக்குன்னு இந்த ஒரு சினாரி ஆகிறது. இதெல்லாம் படம், சீரியல், கொரியன் சீரீஸ்லலாம் நடக்கும். ஆனால் அஃப்கோர்ஸ் இது உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணுறது அப்படி இருக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். பட் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பேசுகிற ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இப்படி இருக்கும். ஆர் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கவங்க வந்துட்டு இதுதான் ஆல்ரெடி இருக்கிற நம்ம பர்சனே தானே இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஏதோ டிஸப்பாயின்மெண்ட் ஆகி இருந்த டைமில் நீங்கள் வந்து அவங்கள பார்ப்பீங்க. ஆர் இன்னொரு சான்ஸும் இருக்குது. பாஸ்டில் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறவங்க தான் வந்து இப்போ உங்களை அப்ரோச் பண்ணி வருவாங்க. உங்களை வந்து டாக்ஸிக்காக வந்து உங்களை விட்டு போனவங்க கிடையாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து உங்களை சின்ன வயசுலேயே விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஆர் பாஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாக இருக்கலாம். அது திரும்ப ரீயூனைட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க தான் வந்து உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆர் உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பைல் 1 பீப்புளுக்கு அப்படி தான் தெரியுது. வேறு இந்த கார்ட்ஸ் பார்க்கலாம். இன்னும் அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடைக்குமா? பைல் 1 உடைய ஃபியூச்சர் ஸ்பௌஸ் ஒரு ஹிண்ட். அடியில் சைல்ட் சர்வீஸ்னு வருது கார்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க எதோ ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆர் யாராவது ரெஸ்கியூ பண்ணுற இந்த மாதிரியான ஜாப்ஸில் அவங்க ரொம்ப ஈடுபாடோடு இருக்கலாம். அது ஒரு ஹிண்ட்டு தான். வேஸ்டிங் டைம், ஸ்டாக்கர், அன்பாதர்ட். மேபி இது பாஸ்ட் பர்சன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கலாம். உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போஸ் உங்களை இப்போவும் கரெக்டாக ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க ஒருத்தங்க வந்து அவங்க இம்ப்ரெஷனே எப்படி இருக்கும், டுவாலிட்டி இருக்குல்ல. பழகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்கள பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அவங்கள பார்க்குறப்போ அன்பாதர்டாக இருப்பாங்க. நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் அவங்கள வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஃப் திஸ் இஸ் யுவர் எக்ஸ், வேஸ்டிங் டைம், ஸ்டாக், நோ சேஞ்சஸ் லிமிட்டட். அவங்க இப்போ உங்களை வந்து ரீச் பண்ணாமல் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்துடுச்சு. ஆல்ரெடி ஆர்கியூமெண்ட் போய் உங்களை டிஸ்டர்பாயிண்ட் பண்ணவங்களே வந்து உங்களை வந்து சாரி கேட்க வந்து ஒரு கரெக்டான டைமை பார்த்து எதிர்பார்த்து அவங்க வந்து நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன அப்பாவும் அப்படி நடந்துருந்தான் இப்போ இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வைப் உங்களுக்கு வரும். ஆனால் அட் லேட்டர் பாயிண்ட் நீங்கள் வந்து அவங்களோடைய வந்து லைஃப் லீட் பண்ணுற மாதிரி ஆகும்போது ஏன்னா இது ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸுக்கான ரீடிங் தானே. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக போடல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது, இதில் இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பர்சனல் ரீடிங் என்கிட்ட வாங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே நடக்கும்னு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒருத்தங்களுடைய ஒரு சில பேருக்கு இதில் ஒரு சிலது வரும், ஒரு சிலது இருக்காது. ஏன்னா அத்தனை பேர் பார்ப்பீங்க, எல்லாருக்குமே ஒரே ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸாக வரப்போகுது இல்லை ஒரே எனர்ஜியும் மிக்ஸ்டாக கூட நிறைய பேருக்கு நிறைய வெர்ஷனில் வந்து அமையும். ஸோ நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு போகணும். பைல் 2 எல்லோ கலர் சூஸ் பண்ணவங்க உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்க, என்ன கேரக்டர், அவங்களுடைய கெரியர் என்னவாக இருக்கும், உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அவங்கள பற்றி இன்னும் ஒரு சில ஹிண்ட் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அவங்களுடைய அப்பியரன்ஸ் அவங்களுடைய ப்ராமினென்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். பைல் 2 அவங்களோட ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸோடைய ஒரு பைல் 2 என்ன நோட் பண்ணுவாங்க அவங்க ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன ப்ராமினெண்ட்டாக அவங்க இருக்கும். பைல் 2 பீப்புளுக்கு அப்பியரன்ஸ், அப்புறம் கேரக்டர், ஒன்று திரும்பிடுச்சு. இதோட கேரக்டருக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், உங்களுக்கு அவங்கள வந்து தெரிஞ்சிருக்குமா, உங்களுக்கு உங்களை ஆல்ரெடி தெரியுமா, தெரியாது. நான் வந்து பார்த்துட்டேன், ஆனால் நான் இன்னும் ஒரு ஆர்வக்குதரில் பார்த்துட்டேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்க கெரியர், அவங்க என்ன ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கலாம், ஆர் பை த டைம் நீங்கள் அவங்க கூட கமிட் ஆகிற அந்த ஸ்டேஜில் அவங்க என்ன ஜாப் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி இன்னும் ஒரு சில ஹிண்ட்ஸ். இது வந்து அவங்களோட டார்க் சைட் கூட சொல்லும். பாசிட்டிவிட்டி தவிர நமக்கு டார்க் சைடும் தெரியணும் இல்லையா? பார்ப்போம் அவங்களோட கேரக்டர். நான் மறந்துட்ட பைல் 1க்கு ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கவே. சரி, நான் வந்து அவனை விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து டீட்டெயில் ரீடிங் போகல. இப்போ ஜஸ்ட் நம்ம ஓவரிவோ பார்த்துடலாம். இப்போ உங்கள் பைல் 2 உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸோடைய அப்பியரன்ஸ். பார்க்குறது பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, டிசிப்ளின்டாக இருப்பாங்க. சரி, இப்போ பார்க்குறது ஒரு பொண்ணு அப்படின்னாலும் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து மேன் எப்போவுமே வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவாக, ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இந்த கிங் அண்ட் குவீன்ஸில் வந்து அதுதான், கிங் வந்து எப்போவுமே வந்து ஃபிசிக்கலி லாஜிக்கலி அப்படி பார்ப்போம். விமென் எப்போவுமே எமோஷ்னலாக வந்துட்டு
ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே குவீன் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் ஸ்போர்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து எமோஷ்னலி ரொம்ப கட்டுப்பாடாக ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. பட் இப்போ அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரே ஆர் ஆஷ் கலரில் அவங்க ஹேர் இருக்கலாம். நீங்கள் மீட் பண்ணுற அந்த டைமில் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹாப்பி அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் அவங்கள லக்கேஜோட எங்கேயாவது பார்க்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்ப இது வந்து ஒரு ஹெவினஸ் தூக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்க கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், கொஞ்சம் சப்பியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக அவங்க ஒரு ஜுவல்லரி வேர் பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே அட்ராக்ட் ஆகும். ஆஷ் கலர் ஒரு கிரே கலர் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து ப்ளூ வேறு இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் நிறைய ஹேர் கலரிங் பண்ணுறாங்க. இதர் ப்ளூவாக இருக்கலாம், ப்ரௌன் கலரில் கூட ஹேர் இருக்கும். எனக்கு சப்பி தெரியுது, ஹெவினஸ் இருக்கனால. ஆர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுற பர்சனாக வந்து உங்களுக்கு அந்த அவுட்டர் லுக்கில் தெரியும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபேஸோடு இருப்பாங்க, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸாகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அதுதான் அவங்க அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுதான் கேரக்டர். இது வந்து எனக்கு பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். ரெண்டுமே ஆப்போசிட். இங்கே வந்து உருன்னு இருக்காங்க சம்டைம்ஸ் நேரில் பார்க்குறப்போ, ஆனால் பழகி பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டுப்பா இவங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்வீட்டானவங்க, ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்பிங் நேச்சர். அவங்க மேபி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்லேயே இருக்கலாம். அவங்க பார்க்குற வேலையில் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி எமோஷ்னலியாகவும் கரெக்டாக இருப்பாங்க. ரியல் லைஃப்லேயே வந்து அவங்க பண்ணுற வேலைங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறவங்க, ஹெல்ப்னால் வந்து இறங்கி செய்வாங்க. அவங்க எப்போவுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அவங்க பெட்டில் வர இருப்பாங்க. ஏன்னா இப்போ டக்குன்னு பக்கத்து வீட்டு நாய் கிடைக்குது, எங்கள் வீட்டில் நான் வளர்க்குற பெட்டும் கிடைக்கிது. பெட்டில் வர இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு ஐடியா. அவங்க கேரக்டர் வைஸ் எப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்க வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா வாட் இஃப் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா, ஏதாச்சும் நான் ஒரு குழியில் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அந்த டெசிஷன்ஸ். ஸோ ரொம்ப பார்த்து பக்கமாக அதான் எமோஷ்னலியே அவங்க வந்து ரொம்ப யோசித்து லாஜிக்கலாக இருக்க பார்ப்பாங்க. எமோஷ்னலி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க பார்ப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, பார்த்து தான் ஒன்று ஒன்று செய்வாங்கன்னா ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுலேயும் அவங்க பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய கேரக்டர். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு இவங்க யாருன்னு சுத்தமாக தெரியாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸை நீங்கள் மீட் பண்ணவே இல்லை. ஸ்டில் தே ஆர் அன்னோன். உங்களுக்கு அவங்க ஒரு ஹிடன் மிஸ்ட்ரி அப்படிதான். உங்களுக்கு இவங்களை தெரியாது. ஓகேவா? இது வந்து அவங்க கெரியர். அவங்க நீங்கள் மீட் பண்ணுற அந்த டைமில் எப்படி இருப்பாங்க? அவங்க கெரியர் வந்து வேர்ல்டு, இதுவுமே அவங்க கெரியர் சூஸ் பண்ணுற மாதிரி. வேர்ல்டு கார்டு, வேர்ல்டு வச்சுருக்காங்க. இது வேர்ல்டு கார்டு. ஸோ அவங்க வந்து ட்ராவலர், டூரிஸ்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு கெரியரில் இருப்பாங்க. எக்ஸ்ப்ளோரர் தெரியும்ல, இப்போ நிறைய விளாக்ஸ் பண்ணுறது, யூடியூப் விளாக்ஸ் பண்ணுறவங்க, ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஆர் ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. டூரிஸ்ட் இங்கேயா தான் வருது, டூர் இஸ்
ட்ராவலிங் சம்வேர் ஆர் இவங்க ஃபாரின் லேண்டில் ஒர்க் பண்ணுறாங்களா. ஃபாரின் இங்கே வருது, ஓகேவா. ஃபாரின் ரிலேட்டட் ஏதோ ஒரு ஒர்க், இல்லை அவங்க ஒரு ஜாபே அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு ஜாப். ஸோ என்ன கெரியர்னால் எதர் டூரிஸ்ட் ஆர் ஃபாரின் கண்ட்ரி. இது லேண்ட் ப்ரோக்கரேஜ் ஆர் ஃபுட் வ்ளாக் பண்ணுறவங்க, இல்லை எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரி டைப் ஆஃப் கேரியர் நீங்கள் கல்யாணம் பண்ணுறப்போ இருக்கும். நான் இன்னும் ஒரு இது கூட பார்த்தேன், நீங்கள் வந்து எங்கே மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு. நீங்கள் மீட் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும். சம்திங் ஒரு மணி ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வருது, மணி ரிலேட்டட் ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வருது. அப்போ வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சரி இவ்வளோ நாள் நான் பண்ணது, நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இந்த பார்ட் வந்து ஓகே அது எனக்கு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆர் மேபி இது உங்கள் ஜாபாக கூட இருக்கும். எதையோ ஒன்றத்தை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆர் அந்த ஒரு பாத்தில் போயிட்டுருப்பீங்க, அந்த பாத்தே எனக்கு வேண்டாம்னு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பீங்கள்ல, அந்த சேஞ்ச் ஓவர் வந்து உங்களை இந்த பர்சனை மீட் பண்ண வைக்கிது. நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. பண்ணதை பிளான் போட்டு பண்ண வரைக்கும் தான் வரலை, ஆனால் நான் இப்போ வந்து நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற அந்த ஃபேஸில் யூ வில் எண்ட் அப் மீட்டிங் திஸ் பர்சன், யுவர் ஃபியூச்சர் ஸ்பௌஸ். ஓகேவா. உங்களோட வேறு என்ன டார்க் சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்கர், த்ரெட்டனிங், மூவிங் ஆன். இவங்க எமோஷ்னலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின் அப்படின்றப்ப அவங்க கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுவும் ஃபாரினில் வேறு இருக்க போகிறாங்க, கண்டிப்பாக ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். இப்போதைய காலத்தில் எல்லா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். மூவிங் ஆன் வேறு இருக்குது. ஸோ அவங்க எப்போவுமே உங்களை வந்து ஒரு நோட்டம் விட்டுட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ட்ரூவாக தான் இருக்கீங்களா, எங்கே நீங்கள் விட்டு போயிடுவீங்களா, அந்த மாதிரியான நிறைய உங்களுக்குலாம் அந்த டார்க் சைடு இருக்குது. இதுக்காகலாம் பயப்பட வேணாம். ஏன் இதை பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு நம்பிக்கை புரியாமல் இருப்பீங்களா அப்படின்றது தான் வந்து அவங்க பார்க்குறது. ஸோ இப்படி தான் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் ரீடிங் வேணும்னா என்கிட்ட பர்சனல் ரீடிங் வாங்க. அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போடுங்க இது உங்களுடைய கரண்ட் பார்ட்னரோட ஒத்து போதா. ஃபஸ்ட்டு கரண்ட் பார்ட்னரே இல்லை, இது வந்து என்டையர்லி ஹிடன், சம் ஒன் அன்னோன் டு யூ அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகாது, சில பீப்புளுக்கு இது ஆகும். ஓகேவா கைஸ். இப்போ வந்து பைல் 3க்கு நம்ம போகிறோம். பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்க உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்க கேரக்டர், அவங்க கெரியர் உங்களுக்கு அவங்க முன்னாடி தெரியுமா, அண்ட் அப்புறம் அவங்களுடைய டார்க் சைடு ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஓவராலாக தான் சொல்ல போகிறேன், ரொம்ப டீட்டெயிலும் நான் போக மாட்டேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் ரீடிங் வேணும்னா என்கிட்ட வந்து பர்சனல் கன்சல்டேஷன் வாங்க. கொடுத்துக்கிற நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. அப்பியரன்ஸ், உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸுடைய
ஆமாம் கேரக்டர் இவ்வளோ வருது. நான் மேக்ஸிமம் 3 கார்ட்ஸ் தான் எடுக்கிறேன். உங்களுடைய ஃபியூச்சர்ஸ் பர்சன் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களா, ஒரு தெரியாதவங்களா? ஃபைல் 3 அண்ட் அவங்க கெரியர். ஃபைல் 3யோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ். அவங்க என்ன கெரியர் இருப்பாங்க, லைக் என்ன ஃபீல்ட் ஆஃப் ஜாப், லைக் டைம் அவங்க கூட கமிட் ஆகிற டைம் அவங்க என்ன ஜாபில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைல் 3 ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்கு இருக்கக்கூடிய டார்க் சைட். அண்டு இதை வந்து அவங்கள எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஷார்ட் ஹிண்ட். ஓகே, ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்கள நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்பவே அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், இவங்க ரொம்ப படிப்ஸ் போல அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வரும். அவங்கள பார்த்தாவே இவங்க ரொம்ப டேலண்டட் பர்சன் மாதிரி தெரியுது. அவங்க லுக்கே அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அவங்கள பார்த்தா அப்படின்னா, அவங்க எப்பவுமே கொஞ்சம் தனிமையாக இருப்பாங்க. மேபி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், ரொம்ப பேச மாட்டாங்க, கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா படிப்ஸில் யார் கூடயும் ஒட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலையில் கண்ணாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு வந்து ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருக்காங்க, சம்திங் அவங்கள பற்றி எப்போவுமே தனியாக இருக்காங்க, யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவே வராது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அப்படி இருக்கும். அப்பியரன்ஸ் வரப்ப இதுதான் ரொம்ப சைலண்ட்டாக தெரியும், சைலண்ட் நேச்சராக இருப்பாங்க. டேன் கலரில் இருக்கலாம். என்ன ரீஜனாகவே இருந்தாலும் அந்த ரீஜனில் அவங்க ஒரு டேன் கலர் இருக்கும்ல, கொஞ்சம் வார்ம் டோன், அந்த மாதிரி ஒரு டோன் இருக்கும். அவங்கள பார்த்தா இன்டெலிஜென்ட் தோணும். அட் த சேம் டைம் அவங்கள நம்பக்கூடாது, இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் வந்து கொஞ்சம் வந்து அவங்க ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு அவங்க மேலே வரும். ஓகேவா? உங்கள் கேரக்டர் எப்படி பார்ப்போமா? கேரக்டர் வைஸ் அவங்க ஈஸியாக வந்து அவங்க ஆசைப்பட்ட நடக்கலாம், டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு வந்து வருத்தப்படுற ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். அவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்கும் போதே அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக தனியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க கேரக்டரே அந்த மாதிரி தான், ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா கூட அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். அதே டைம் அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றியை நோக்கி எப்போவுமே அவங்க என்னதான் டவுனாக ஃபீல் பண்ணாலும் அவங்க லைஃப்பை எப்போவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போகிறதுலேயே அவங்க வந்து குறியாக இருப்பாங்க. ஓகேவா? அதே சேம் டைம் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து போர் ஈஸியாக அடிச்சிடும் இல்லையா, இவங்களை சாட்டிஸ்ஃபையே கொஞ்சம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு டக்குன்னு இல்லை எனக்கு செட் ஆகலை, இல்லை எனக்கு அது பிடிக்கல, இல்லை எனக்கு இது பிடிக்கல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா மெடிடேஷன் பண்ணக்கூடிய
பர்சனாக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈஸியாக அவங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கூட அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சுற்றி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காது. அவங்களுக்கு அப்படியே இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டு அதோடு விட்டுருவாங்க. அந்த குரூப்பில் வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க, ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஆனால் அவங்க காரியத்தை கண்ணா கருத்துமாக செஞ்சுருவாங்க. டேன் கலரில் இருப்பாங்க. இது அப்பேரன்ஸ், இது கேரக்டர். ஓகேவா? உங்களை அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கெரியர் ஆர் மணி ரிலேட்டட் ஏதாவது இது பண்ணுறப்ப நீங்கள் உங்களை பார்த்துருக்கலாம். ஆர் ஸ்ட்ராங்காக உங்கள் லைஃப்பில் தான் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் சிட்டியில் தான் இருக்காங்க. ஆர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் அவங்க லொக்காலிட்டி, அந்த லொக்காலிட்டியில் தான் அவங்களும் இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க கெரியர், அவங்க என்ன கெரியர் பண்ணுறாங்க? ரொம்ப ஒர்க் டென்ஷன், நிறைய ஹெவியாக அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய மைண்டு ஸ்டக். ஓகே, அது வந்து கெரியரில் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? எனக்கு இது பார்க்குறப்போ கம்ப்யூட்டர் ஐடி ஜாப்ஸ் 8 to 10 hours ஜாப்ஸ்லாம் இருக்குல்ல, 9 to 5 ஜாப்ஸ், அந்த மாதிரிலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலை அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர் தான். ஏஐ ரிலேட்டட். இப்போ நிறைய வந்துச்சு. லைக் என்னென்னமோ இருக்குல்ல, க்ளவுட் ரிலேட்டட் ஒர்க்கு எல்லாம் ஐடி டேர்ம்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க ஒரு ஐடி பர்சனாக இருப்பாங்க. ஐடியில் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங்னா ஐடி ரிலேட்டடில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் வந்து மீட் பண்ணுற டைம் எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னா அந்த சினாரியோ எப்படி அமையலாம். ஆர்எல்ஸ் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சினாரியோ எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஆல்ரெடி தனிமையிலேயே அவங்க இருப்பாங்க, யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அவங்களுடைய ஏதாவது ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ஏதோ அட்மையர் பண்ணி உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ பாவம் அவங்க தனியாகவே இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கம்பெனி கொடுப்போன்ட்டு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி அப்படியே பேசி உங்களுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆகலாம். அப்படி நீங்கள் மீட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்க நீங்கள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க நினைப்பாங்க, இவங்க என்னடா நம்மளோட ரொம்ப கஷ்டப்படுறானே, சரி கொஞ்சம் போய் அவங்கள ஃபன் பண்ணி கொஞ்சம் சியர் பண்ணுவோம் அப்படின்றப்போ அவங்களுக்கும் ஒரு மீட்டிங் உருவாது. ஆர் யார் வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் நடக்குது, அங்கே இங்கேயோ நீங்கள் போய் விசாரிக்க போகிறப்போ இவங்களை பார்க்கலாம், அப்படி பேசலாம். யாரும் எங்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு ஃபன்னியாக நேச்சராக எவ்வளோ பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் பேசி பழகி அப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மீட்டிங். இது ஒரு சினாரியோ. இது வந்து அவங்களுடைய டார்க் சைட் ஆர் சொல்லிக்க முடியாத ஒரு சில அவங்களுடைய வேறு ஃபேஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, என்ன அவங்க இது கூட மிங்கிள் பண்ண மாட்டாங்க, அவங்க இப்படி அப்படின்னா. அதான் அவங்க டார்க் சைடு என்னென்னா, அவங்களுக்கு இது எல்லாமே ஆசை, என்ஜாய் பண்ண விட்டா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி பப்லாம் விட்டு அவங்கள தாராளமாக என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சவங்களோடைய வெறும் அந்த சின்ன சர்க்கிள் கூட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஸ்டார்டிங்கில் தெரிய வராது, பட் இது அவங்களுக்கு பிடிக்கும். லீகல் இஷ்யூஸ், கோர்ட், ஜட்ஜஸ், இமிக்ரேஷன், லாயர்ஸ் எக்ஸெட்ரா. இமிக்ரேஷன் அவங்க ட்ராவலிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது ரிலேட்டட் அவங்களுக்கு நிறைய
லீகல் இஷ்யூஸ்லாம் வந்து போகும். ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஒன்று தெரியாதனமாக ஒரு இடத்துல போயிட்டு அங்கே மாட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. இது வந்து டர்ட்டி ஆஃபர் சொல்லணுமா. 18+ மேட்டர்லலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்குது. அதுக்குன்னு இவங்க சீட்டர் அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து இவன் ஒரு குடும்ப குத்து வழக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப சைலண்ட் அப்படின்னா நம்ம பர்சன் கிட்ட நம்ம ஒரு கம்ஃபர்ட்டான பிறகு அவங்களுடைய வேறு ஒரு வேர்ஷன் நீங்கள் பார்ப்பீங்களா. உங்ககிட்ட மட்டும் இவங்க வந்து அவ்வளோ வந்து இன்டிமேசியில் நல்ல ஈடுபாடோடு இருப்பாங்க. ஓகேவா. உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட ஒரு ஓவர்வியூ. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் தெரியணும். இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அவ்வளோ கிளியராக இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வாங்க. என் டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா கைஸ். அடுத்து வேறு ஒரு நல்ல டாபிக் ஒரு ரீடிங் நான் எப்படியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.